The first step towards achieving your dreams is having the right coach. Get the best education with RAJLAKSI Academy and make your Tnpsc Group 2 and 2A dreams come true. Download the app now. யாரா நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷ்மி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் இருக்குல்ல, இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், இதுக்கு என்ன புக்ஸ் படிக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். நிறைய பேர் ஓடிட்டு இருக்கோம், ரைட்டா? இல்லைங்க, ஸ்கூல் புக்ஸ் மட்டும் போதுன்றவங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இல்லைப்பா 2019 கொஸ்டின் பார்த்தியா இல்லையா, ஸ்கூல் புக்ஸ் இன்னுமா நான் வீட்டு கிடப்ப அது மட்டுமா படிப்பேன், வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஒழுங்கா போய் ஸ்டாண்டர்ட் படி அப்படின்வாங்க. இது செகண்ட் கேட்டிருக்கு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஸ்கூல் புக்கும் வேணாம், ஸ்டாண்டர்ட் அத்தரும் வேணாம், ஏதாச்சும் இன்ஸ்டியூட்ல போய்ட்டு புக்கா வாங்கினோமா, உட்காந்து படிச்சோமா, வேலையை முடிச்சோமா, போவியா அப்படின்னு ஒரு மூணாவது கேரக்டர். இன்னைக்கு அந்த 3 பேரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எது சரி எது தப்பு, உண்மையா என்னதான் நடக்குது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு, எது படிச்சா பாஸ் ஆகலாம், அது ஸ்டாண்டர்ட் புக்னா எதை படிச்சா உங்களுக்கு வேலைக்கு ஆகும், எது வேலைக்கு ஆகாது, சரிங்களா? எது உண்மை, ஓகேங்களா? இதுல என்ன நடக்குது நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இதை பத்தி பேசுறதுக்கு நான் மட்டும் வந்து இல்லைங்க, என் கூட 2 பேர் வந்திருக்காங்க, அவங்களையும் பார்ப்போம், சரிங்களா? வரீங்களாடா? வராங்களா? 2 பேர் வராங்களா? பேசிடுவோம், சரிங்க. இப்ப நான் அவங்கள்ட்ட பேச போற ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான், சரிங்களா? ஸ்கூல் புக்ஸ் கண்டிப்பா தேவை. ஸ்கூல் புக்ஸ் இல்லாமலும் ஒரு எக்ஸாம், அது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க ஸ்கூல் புக்லாம் இன்னுமா படிச்சுட்டு கேட்கறான், அந்த நீல சட்டி அவனு சொல்றான், ஒருத்தன் இன்ஸ்டியூட் புக் மட்டும் தான் வேணும்ன்றான், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்ட் எடுத்து அது மட்டும் தான் வேணும்ன்றான். அதெல்லாம் நம்பாதீங்க. ஸ்கூல் புக்ஸ் தான் பேசிக் சோர்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்றேன், மேபி சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு 2 விஷயம் தான் தேவை. ஒன்னு என்சிஆர்டி புக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இது 2 தவிர்த்து வேற எதுவுமே தேவையில்லை. என்சிஆர்டி என்ன தெரியுமா, ஒன்னும் பெருசா புதுசான விஷயம்லாம் இல்ல. சிபிஎஸ்சி ஸ்கூல் புக்ஸ் 6th to 12th வரைக்கும், புரியுதுங்களா? சிபிஎஸ்சி ஸ்கூல் புக்ஸ் தெளிவா படிச்சவங்களால மட்டும்தான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமே கிளியர் பண்ண முடியுமா? இது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த எக்ஸாம்க்கே அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு அதே ஃபார்மட் தான், என்ன கொஞ்சம் மாத்தி இருக்காங்க, அவ்வளவுதான், புரியுதுங்களா? நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி மணி ஆக்குறாங்க, ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ் இல்லாம நீங்க எதுவும் பண்ண முடியாது. சில பேர் கேக்குறாங்களா, கொஸ்டின் பேப்பர் டஃப் ஆச்சு, என்ன டஃப் ஆச்சு? ஒரு 4 கொஸ்டின் சேர்த்து ஒரு கொஸ்டினா கேட்டா முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஒரு கொஸ்டின் சின்ன சின்ன கொஸ்டினா கேட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க, ஒரு 4-5 கொஸ்டின் சேர்த்து ஸ்டேட்மெண்ட் அசெஷன் மாதிரி கேக்குறாங்க, அவ்வளவுதானே. இல்ல ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது ரைட்டா தப்பான்னு கேக்குறாங்க. இல்ல ஜிஎஸ்டி பத்தி கொடுத்துட்டு அது சம்பந்தப்பட்ட ஒரு 5 பாயிண்ட் கொடுத்து இதுல எதிரா ரைட்டு எதிரா தப்பு அப்படி கண்டுபிடிச்சு, அப்படிங்க அந்த டாபிக் பத்தி படிச்சிருந்தா தான் அடிக்க முடியும். அப்ப பேசிக்ஸ் நீங்க வந்துருவீங்களா? பேசிக்ஸ் தானே ஸ்கூல் புக்ஸ். ஸ்கூல் புக்ஸ் எந்த வகையில குறைஞ்சு போச்சு? ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே அப்டேட் பண்றாங்களா? முன்னாடி இந்த ஸ்கூல் புக் பெரிய ஸ்கூல் புக் இவங்க 2 பேர் சொல்றது நம்புறீங்களா? எல்லாம் கிடையாதுங்க. ஸ்கூல் புக் தான் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் நான் சொல்றேன். ஸ்கூல் புக்ஸ் இல்லாம நீங்க அடுத்தது போறது வேஸ்ட்ன்றேன். இது எந்த அளவுக்கு நான் சொல்றேன்னா, அம்மா அப்பா தான் ஃபர்ஸ்ட். இந்த 2 கண்ணும் முக்கியம் வாங்க தெரியுமா? அதே மாதிரி தான் ஸ்கூல் புக்கும் முக்கியம், ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸும் முக்கியம். எப்ப ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் திரும்ப படிக்கணும்? ஸ்கூல் புக்லாம் நான் படிச்சு முடிச்சுட்டேன், அடுத்தது நான் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் போறேன்றதுதான் உண்டு. எதுவுமே பண்ணாம நான் 6th படிக்காம 12th வந்துட்டீங்களா? அப்படியே சில பேர் வந்து ஒரு அதே இப்ப வந்து 8th படிப்பான், அவன் என்ன பண்ண டைரக்ட் 10th எப்போ போவான்? 9th சிலபஸ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு 8th எல்லாம் முடிச்சுட்டு கரைச்சு குடிச்சு வேற மார்க் ஏதாவது 10th விடுவாங்க, ரைட்டு தானே? அதுவும் ரொம்ப ரேர் ஸ்பீஷிஸ் தானே. இங்க என்ன எல்லாம் ரேர் ஸ்பீஷிஸா? இது ஒரு காமன் எக்ஸாமுங்க, ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம், அவ்வளவுதான். இன்னும் உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு இது வேலைக்கு எடுத்து வைக்க போறாங்க, அதுக்கு தான் சிலபஸ் பேசிக் சிலபஸ். ஸ்கூல் புக்ஸ் தான் சோர்ஸ்,
அதுக்கப்புறம் தான் ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ். சரிங்களா? சரி, ஓகே. இவன் என்ன சொல்றான்னாக்க உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சொல்றான் பாத்தீங்களா, வெறும் உங்களுக்கு வந்து என்னது ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் மட்டும் படிச்சா போதும். ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் மட்டும் எப்ப தேவைப்படும்? யூபிஎஸ்சி லெவல்ல போறவங்களுக்கே ஆன்சர் புக்ஸ் தேவை. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிம்பங்கள்ல மாட்டிக்காதீங்க. நான் சொல்லிட்டேன். உங்க லைஃப் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் எது தேவையோ அதை படிங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா சிலது கண்டிப்பா கொஞ்சம் மிஸ் ஆகும், சில டாபிக்ஸ் மிஸ் ஆகும் தான், இல்லன்னு சொல்லல. அதை நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எடுத்து படிச்சுக்கிறோம். ஓகேவா? அந்த சோர்ஸை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். அவனுக்கு 2 பேர் என்ன சொல்றானே அது கேட்டு வரும். சரிங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு 3 பேர் வரேன்னு சொல்லியிருந்தாங்களா, அவன் ஒருத்தவன் நான் ஒருத்தன் இன்னொருத்தவன் வரும், பின்னாடியே வருவான். சரிங்களா? டேய் இந்த சீக்கிரம் வர மாட்டான் பாருங்க, லேட் பண்ணிட்டு இருக்கான். நல்லா இருக்கீங்களா? நான் உங்க ராஜலட்சுமி பேசுறேன். அவனுக்கு 2 பேரும் கேட்டீங்களா? ஒருத்தன் இன்ட்ராக்ஷன் கொடுத்துட்டான், இன்னொருத்தவங்க உங்களுக்கு வந்து வேற கதை நல்லா புழுத்திருக்க கதையை பேச போறான். நாம இன்னைக்குதான் இந்த புல்லும் இல்லாம தரங்கும் இல்லாம தெளிவான விஷயம் சொல்ல போறேன். எனக்கு தான் ஒண்ணு இருந்தாங்க, இன்ஸ்டியூட்டுக்கு போலாமா, புக்கை வாங்கணும், ஒரு 10-15 புக்கை கொடுப்பாங்க, வாங்கணுமா, வச்சோமா, உட்காந்து படிச்சோமான்னு இருக்கணும். அவ்வளவுதான். இந்த ஸ்கூல் புக்கு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் தனித்தனியா போய் படிக்க நேரம் இருக்காம போல. என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இன்ஸ்டியூட் சொல்றதுல உண்மையாதான் இருக்கும், பொய்யாலாம் இருக்காது. நீங்க நான் சொல்றதை நம்புங்க. இவங்க 2 பேரும் நம்பாதீங்க. ஸ்கூல் புக்ல என்னைக்கு இதெல்லாம் காலத்துல கொஸ்டின் கேட்பாங்களா? அதுல இருந்து என்னங்க 2019 கொஸ்டின் பேப்பர் பாருங்க. அதான் அதை போய் சொன்னல 2019 கொஸ்டின் பேப்பர் ஸ்கூல் புக்ல கேள்வியே கேட்கல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கொஸ்டின்லாம் வேற லெவல் டஃப் ஆயிடுச்சு. என்ன நீங்க ஐயோ என்ன மாதிரி ஒண்ணு 50,000 60,000 இல்ல 1 லட்சம் கொடுத்து படிச்சாதான் பாஸ் ஆக முடியும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காசு இருக்கவங்க தான் நீங்க எல்லாமே. அப்படி இல்லையா அட்லீஸ்ட் ஒரு 30,000 கொடுத்தாச்சும் போய் படிங்க. இல்லைன்னா வேலைக்கே வந்துச்சலாம். வந்துட்டாங்க. ஓகே, ஒரே விஷயம் தான். ஸ்கூல் புக்ஸை பத்தி அவர் பேசிட்டாப்ல, இன்ஸ்டியூட் புக்ஸ் பத்தி அவர் பேசிட்டாப்ல. நான் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் மட்டும் தாங்க பேசுவேன். ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னா இப்ப பாலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் புக்கு அது மாதிரிலாம் இருக்குல்ல, அதுமாரி பெரிய பெரிய புக்கு தான் படிக்கணும். சின்ன புக்ஸ் எல்லாம் படிச்சாலும் வேலைக்கு வரும். எதுக்கு ஸ்கூல் புக்ஸை படிக்கணும், எதுக்கு இன்ஸ்டியூட் புக்ஸை படிக்கணும்? கொஸ்டின் டஃப் ஆகிட்டாங்கல்ல, நான் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் படிப்பேன். இந்த ஆத்தர் அது 500 பேஜா 1000 பேஜா நான் தான் எடுத்து படிக்க போறேன். என் டைம் வேஸ்ட் ஆகுதுலாம் யோசிக்க மாட்டேன். 2000 புக்கு பேஜ் கொடுத்து ஒரு புக்கை கொடுத்தாலும் நான் படிப்பாங்க. எனக்கு எக்ஸாம் தாங்க முக்கியம். எவ்வளவு டஃபா கேட்டாலும் அடிக்கணுங்க. சரிங்களா? வேற ஆப்ஷன் இல்லை. நேரா போங்க, ஸ்டாண்டர்ட் புக்ஸை வாங்கி படிங்க. வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? இவன் சொல்றது நம்பாதீங்க, நான் சொல்றது நம்புங்க. ஓகேவா? பாய் ஃபேமிலி. அவன் என்ன சொல்றான்னு கேட்டுக்கோங்க. தம்பி இன்னும் பாயாசம் வரல, இலையில வெயிட் பண்ணிட்டு வந்துருமா, அந்த மாரி ஆள் நானு. என்னாலலாம் இந்த மாதிரி புக்ஸுக்காலாம் வெயிட் பண்ணுவேன். சோத்துக்கு வெயிட் பண்ண சொல்றீங்களா? வெயிட் பண்ணுவேன். நம்ம இந்த புக்ஸ் அந்த புக்ஸ் எல்லாம் வேணாங்க. ஏங்க அவனுக்கு சொல்றது இன்னொன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? ஆமா, யூபிஎஸ்சில என்சர் படிக்கிறான்னா நாம டிஎன்பிசி படிக்கலாம். டிஎன்பிசி வேற யூபிஎஸ்சி வேறங்க. அவன் சொல்லுவான், அடிச்சு விடுவான். அதெல்லாம் நம்புறீங்களா நீங்க? அதெல்லாம் நம்பாதீங்க. நேரா போங்க, இன்ஸ்டியூட் போங்க, ஒரு 50,000 கட்ட புக்கை வாங்கிட்டு வந்து படிங்க. சும்மா பேச்சு பேசிக்கிட்டு அதெல்லாம் நம்பாதீங்க. வேணாம் வேற பேசிக்கிட்டு நோ வே. ஹாய் ஃபேமிலி. ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த டிபேட்லாம் முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னு நான் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? ஒரே விஷயம் தாங்க, இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி படிக்கிறவங்க தயவு செஞ்சு படிங்க, தப்பே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்தாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் மேட்டர், வேற ஒன்றும் இல்லை. ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு போய் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி படிக்க அவங்க கொடுக்குற மெட்டீரியல் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு உழைப்பு போட்டிருப்பாங்க, போடாமலாம் இல்லை. அது கண்டென்ட் ஒர்த்தாக தான் இருக்கும். அதை அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கோங்க, படிங்க. அதுக்காக ஸ்கூல் புக்ஸை விட்டுறாதீங்க. பேசிக்ஸ் ஆஃப் ஸ்கூல் புக்ஸ் அதான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஸ்கூல் புக்ஸை அவாய்ட் பண்ணிட்டு டஃப்னஸ்க்காக நான் அதை மட்டும் தான் படிப்பண்றது தப்பு. ஓகேவா? சரி, ஓகே, அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் மட்டும் தான் படிக்கணும்ன்ற உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் மட்டும் பத்தாது. ஸ்கூல் புக்ஸ் பிளஸ் ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? என்ன ரீசன்னா பேசிக்ஸ். ஓகேவா? 6th and 12th வரையும் ஒரு இது படிச்சிருப்பீங்களா? இன்னைய வரையும் ஸ்கூல் புக்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, ஆனா கொஞ்சம் வித்தியாசமா கேட்கறாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? 4 கொஸ்டின் சேர்த்து ஒரு கொஸ்டின் ஆக்கிறது, ஒரு 3 கொஸ்டின் சேர்த்து ஒரு கொஸ்டின் ஆக்கிறது, அந்த கொஸ்டினே கொஞ்சம் கீழே இருந்து திருப்பி கேட்கறது. ஓகேங்களா? இல்ல இந்த சிலபஸ் இருக்குல்ல, பேசிக்ஸ் நம்மள்ட்ட ஸ்கூல் புக்ஸ், அதனால அடுத்த அப்டேட்டட் கண்டென்ட் தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸா மாறுது. புரியுதுங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கணும். சிலபஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சிலபஸ் பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்ஸ் கண்டிப்பா படிக்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் தேவைப்படுற விஷயம். ஓகேவா? தயவு செஞ்சு படிக்கும் போது ஒழுங்கா படிங்க. அப்படி இல்லைன்னா உங்க டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. டெய்லி 1 hour தான் இருக்கு, 2 hours இருக்கு, 3 hours இருக்குனாக்க ராஜலக்ஷி அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், வீடியோ கிளாஸஸ் எல்லாமே இருக்கு. ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். சிலபஸ் பேஸ் பண்ணியும் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருக்கிறேன். டெஸ்ட் பேட்ச் எல்லாம் ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்தது ஃபுல் யூனிட் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும்.
டெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 400 டெஸ்ட் கிட்ட இருக்கும். வீடியோ கிளாஸஸ் ஒரு 770 வீடியோ கிளாஸஸ் இருக்கு. என்ன ரீசன்னா இப்போ எத்திக்ஸே எடுத்துக்கோங்களேன், ஒரு 82 வீடியோஸ் அப்லோட் பண்றேன். அந்த எத்திக்ஸ்ல 11th 12th இருக்கிற அந்த ஃபுல் கண்டென்ட்டே எடுத்து வீடியோ போட்டாச்சு. 11th ஸ்கூல் புக்ஸ் போதும் அதுக்கு, அதனால அது ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ பாலிட்டி எடுத்துக்கோங்களேன், இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு 57 வீடியோஸ் போட்டிருக்கேன், தமிழ் மீடியத்துக்கு ஒரு 74 வீடியோஸ். இந்த இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து ஒரு 20 கிளாஸ் அப்லோட் பண்ண வச்சுக்கோங்களேன். ரொம்ப டெப்தா நடத்துறேன். அது பண்ண என்ன, அதில் ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸும் வரும், ஸ்கூல் புக்ஸும் வரும். ஓகேங்களா? இப்போ சிட்டிசன்ஷிப்னு எடுத்துட்டீங்க, ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற கண்டென்ட் நம்ம எடுத்து கொடுக்கணும். ஸ்டாண்டர்ட் இப்போ லட்சுமி அது பாலிட்டிக்ல அதுல இருந்து எடுத்துக்கணும். இப்போ நீங்க தமிழ் மீடியமா இருந்தீங்கன்னாக்கா அரசியலமைப்பு பத்தி நம்ம இவருக்கா வெங்கடேசனையா எழுதுற புக்கு, ஸோ அப்போ அதுல இருந்து நீங்க எடுக்கணும். இது இல்லாம என்ன பண்ணாக்க இந்த பார்ட்டில கொஞ்சம் அப்டேட்டட் கேசஸ், இப்போ ரீசெண்டா கேசஸ் போயிட்டு இருக்கோம்ல, ஒரு கேஸ் நடந்து முடிஞ்சிருக்கும், அதோட இம்பாக்ட் இதுதான். அப்ப அந்த மாதிரி கேசஸ் சம்பந்தப்பட்டதெல்லாம் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல படிப்பீங்க. ஸோ அது மாதிரி கண்டென்ட் இப்போ நம்ம கொடுப்போம். ஓகேவா? இது எல்லாமே இதுமாரி நம்ம சொல்றோம். பாத்தீங்களா? இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படிதான், ஒரு 30 ஹவர்ஸ் கிளாஸஸ் இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல. ஓகேவா? அப்ப அடுத்து ஹிஸ்டரி கேட்பீங்க. ஹிஸ்டரிக்கு ஒரு 90 வீடியோஸ் இருக்கு. தமிழ்ல தான் வீடியோ கதையா சொல்லியிருக்கேன். ஹிஸ்டரி வந்து என்னைக்குமே மைண்ட்ல நிறைய பேருக்கு மனப்பாடம் ஆகாது. என்ன பிரச்சனை, அது ஒரு கதை, அது ஒரு வரலாறு, அப்படியே பிடிச்சிக்கணும். PS1 படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த புக்கை படிக்கிறவங்களுக்கு சில பேர் புக்கே படிக்க வராது, ஆனா ஒரு வீடியோல கதையா சொல்லியிருந்தா புரிஞ்சிடும். அதனாலதான் என்ன பண்ணேன்னா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹிஸ்டரியில கஷ்டப்படுறாங்கன்ட்டு தமிழ் மீடியத்துல ஸ்கூல் புக்ஸ் வச்சு அந்த கதையா 6th 12th நடத்தி முடிச்சாச்சு 90 வீடியோஸ். இப்ப நீங்க என்ன பண்ணா, வேகமா அந்த இது 90 வீடியோஸ் வேகமா நீங்க முடிக்கணும். முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணா, ஸ்கூல் புக்ஸ்ல போய் 6th and 12th இருக்க ஹிஸ்டரி புக்ஸை எடுத்த ஒரு ரீட் அவுட், இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்க ரீட் அவுட் பண்ணாலே அதுக்கப்புறம் தானா, இதுக்கப்புறம் தான் ஈஸி ஆயிடும். புரியுதுங்களா? அப்ப ஹிஸ்டரியா ஒரு கதை ரீதியா படிக்கணும். ரைட்டா? ஸோ ஹிஸ்டரி முடிஞ்சு போச்சா, அடுத்து INMக்கு இப்போ நம்ம வீடியோஸ் போட்டுருவோம், ஒரு 23 வீடியோஸ். INM அப்படிதான், அது ஒரு கதை மாதிரி தான் படிக்கணும். ஓகேவா? ஸோ பாலிட்டி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயங்களும் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு மிக்ஸ் பண்ணி படிக்க வேண்டிய விஷயம். ஹிஸ்ட்ரி கதையாக படிக்க வேண்டியது, INM கதையாக படிக்க வேண்டியது. INM மிஸ் பண்ணுறதுங்க 22 யூனிட் தான் இருக்குது. அது ஃபுல் எஃபர்ட் போட்டு படிங்க, கண்டிப்பாக அதில் நிறைய கொஷின்ஸ் வரும், அது மிஸ்ஸே ஆகாது. பாலிட்டி அதிக கொஷின்ஸ் கேட்பாங்க இந்த தடவை, ஏன்னா அதில் தான் உங்களுக்கு டஃப்னஸ் கொடுக்க முடியும். அடுத்து எக்கனாமிக்ஸும் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த GSTயாக இருக்கட்டும், அடுத்தது புதுசாக ஏதாச்சும் இந்த எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட எது நடக்குதோ அது எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பேர் சொல்லிடுறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் உட்காந்து ஒரு வருஷத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் உட்காந்து படிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப தேவையானதை மட்டும் படிங்க, நிறைய படிச்சு வேஸ்ட் ஆக்காதீங்க. சரிங்களா? GK டாபிக்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டுத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இது ஸ்டாண்டர்டான கண்டென்ட், இது கொஞ்சம் அப்டேட்டட் இருக்குது, இந்த அப்டேட்டடால தான் ஸ்டாண்டர்ட் கேட்குறாங்க, இந்த ஸ்டாண்டர்டால தான் இந்த அப்டேட்டட் கேட்குறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஓகேங்களா? நான் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல 30 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதுவே போதுமானது கரண்ட் அஃபேர்ஸ். அதை படிங்க போதும். ஓகேங்களா? அந்த ஒரு 30 இன்சிடென்ட் நடந்திருக்கா, ஓகே அது தெரிஞ்சுக்கிட்டோமா, நெக்ஸ்ட் போயிட்டே இருங்க. ஓகேவா? இது இல்லாம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வச்சிருக்கேன், 202 கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? இது எல்லாமே இருக்குது. அடுத்து பெரிய 1000 பத்தி இதுல ஒரு 1000 கொஸ்டின், 965 கொஸ்டின், 965 கொஸ்டின் தமிழோட இங்கிலீஷ் பண்ணி செப்பரேட்டா இருக்குது. ஓகேவா? கோர்ஸ் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. குரூப் 1 பிலிம்ஸ் வெறும் 1550 ரூபா தான். ஃபுல் கோர்ஸ், வீடியோ கிளாஸஸ் பிளஸ் டெஸ்ட் வேர், இண்டிவிஜுவல் கைடன்ஸ், உங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா? 2 years வேலிடிட்டி இருக்கு, 2024 டிசம்பர் வரையும் வேலிடிட்டி இருக்கு. ஸோ நம்பி ஜாயின் பண்ணிக்கோங்க. மெயின்ஸும் அப்படிதாங்க, ஒண்ணுமே இல்லை, கவலைப்படாதீங்க. குரூப் 2 மெயின்ஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும். மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தனியா போய் காசு கட்டி படிக்காதீங்க தெரியுங்களா, ரொம்ப சிம்பிள். அது எது தேவையோ அது மட்டும்தான் நான் கொடுக்குறேன். மந்த்லி ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? நிறையலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம், உங்கள்கிட்ட இருக்கிற டைம்ல எப்படி படிச்சு பாஸ் ஆகுறது மட்டும் பாருங்க. ஓகேவா? கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. 9600819370 வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டவுட் எல்லாத்தையும் கேளுங்க, கோர்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா அமௌண்ட் பே பண்ணுங்க. ஓகேவா? நீங்க அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் ரீஃபண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா டாக்ஸ், ஆப் சார்ஜ், இன்டர்நெட் சார்ஜ் எல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் நீங்க கேட்கறது உங்களுக்கு நஷ்டம், எனக்கும் நஷ்டம். புரியுதா? அதனால உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்க, பிடிக்கலாம் வேணாம். நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க ஜாயின், என்ன கேள்வி வேணா கேளுங்க, என்னால நான் என்னோட கோர்ஸ் பத்தி எல்லாம் சொல்லிடுறேன், என்னால இதாங்க போய் தர முடியும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. மணி இஸ் ப்ரீஷியஸ். உங்க அம்மா போட்ட ரத்தம், உங்களுடைய ரத்தம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப அளந்து செலவு பண்ணுங்க. செலவு பண்றது ஒர்த்தான்னு பாருங்க. நான் இப்பவும் சொல்றேன், என்னோட கோர்ஸ் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒர்த்து உண்டு. நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா இது உங்க லைஃபை மாற்றும். கண்டிப்பா நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ 2 years வேலிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். நான் என்னைக்கும் உங்களுக்கு கைவிட போறது இல்லை, உங்க கூட தான் இருக்க போறேன். நம்பி ஜாயின் பண்ணுங்க. பை ஃப்ரம் டேக் தி பெஸ்ட். ஹலோ, நான் ராஜலக்ஷி அகாடமியில் வந்து குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட்டு சீரீஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு 3 months கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். எப்போ வேணாலும் வந்து நம்ம அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அவர்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க.
ரொம்ப லோ காஸ்ட்டு தான் வந்து எங்கேயும் வந்து அந்த அவ்வளோ லோ காஸ்ட்டுக்கு வந்து கொடுத்ததில்ல எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து நைட்டு 11 கூட வந்து கால் பண்ணி அவர்கிட்ட வந்து டவுட் கேட்டிருக்கேன், ரிவ்யூ கேட்டிருக்கேன். அவர் எப்போவும் வந்து டிலேலாம் பண்ணாமல் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவார். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வந்து நான் தமிழ் மீடியம் தான் எழுதினேன். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு நெட்டில் தேடும்போது கூட ப்ராப்பரான வேர்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கல தமிழில். இவரோட சயின்ஸ் அண்ட் டெக் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நானோ டெக்னாலஜி, பயோடெக் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பர்டிகுலராக ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக் இது 3மே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப லோ காஸ்ட்டு தான், 2000 ருபீஸ்க்குள்ளே தான் வந்து அந்த டெஸ்ட்டு சீரிஸ் பேக்கே நான் வந்து எடுத்தேன். எல்லா டெஸ்ட்டையும் வந்து அவர் வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டார். எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட் எழுதிட்டு ஃபீட்பேக் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து நம்ம ரொம்ப வந்து தேட வேண்டாம். அவர் கொடுத்தது படித்து நம்ம வந்து எழுதி பாஸ் ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணாலே போதும். நான் இப்போ வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இன்டர்வியூக்கு வந்து நான் படிச்சிட்ருக்கேன். ஸோ அதாவது காசு ப்ராப்ளமாக இருந்து நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப்பாக தான் அவர் கொடுக்குறாரு. இதில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக, பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ நீங்கள் இப்போ வந்து குரூப் 1 மெயின் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 55 ஸ்டூடெண்ட்ஸ் 140+ கொஷின்ஸ் கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120+ கொஸ்டின்ஸ் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் கம்யூனிட்டி கேட்டகரி வச்சு தான் அவங்க எத்தனை பேர் செலக்ட் ஆகும்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக நம்ம அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் வந்து நம்ம கொடுப்போம், அதை நீங்கள் பார்த்துருவீங்க. குரூப் 4லையும் பார்த்தீங்கன்னா 170 கொஸ்டின்ஸ் 200க்கு வந்து கேட்டிருக்காங்க நம்ம நடத்தினது மட்டும். அதுக்கான ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம கோர்ஸ் டெமோ கிளாஸஸ், டெமோ எவாலுவேஷன் எல்லாமே நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க, எல்லாமே கிளியர் பண்ணுறேன். எல்லாமே தெரிஞ்சதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் கோர்ஸில் இருக்க ஒரே ப்ளஸ் இருந்தாக்கா இண்டிவிஜுவல் கைடன்ஸ் இருக்கும். என்ன எல்லாமே ஃபோன்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும். ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பிலாம் கிடையாது. ஓகேங்களா? வீடியோ கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. முக்கியமான பிடிஎஃப்லாம் ஆப்பில் மட்டும்தான். பிரிண்ட் அவுட்டோ ஹார்ட் காப்பியோ ஷார்ட் காப்பியோ எது கிடையாது. காரணம்னாக்கா நீங்கள் ஆப்பில் படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு கமிட்மெண்ட் வரும், நீங்கள் படிப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க. அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் வச்சுருக்கேன். சரிங்களா? கண் வலிக்கும், தலை வலிக்கும், எல்லாமே இதெல்லாம் தாண்டி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஜென்ரல் கேட்டகரி வேலை கிடைக்காது, அத்தனை பாஸ் ஆகலாம் நினைக்கக்கூடாது. நம்பி ஜாயின் பண்ணுங்கள், நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். டாப் 10 ரேங்கில் வாங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது. ஏன் கவலைப்படுறீங்க? சரிங்களா? ஸோ எந்த கம்யூனல் கேட்டகரியாக இருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கட் ஆஃப் பார்த்து பயப்படாதீங்க. ஓகே, ஒரு விஷயம் தான், கம்யூனல் கேட்டகரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் நம்பி ஜாயின் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். 9600819370 அதான் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் குரூப் 1 மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துல 90% கொஷின்ஸ் கிட்டத்தட்ட வந்துருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த ப்ரூஃப் அதாவது நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு கீழே போட்டிருக்கேங்க. அதேமாரி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 140 இல்லை 150+ கொஷின்ஸ் நம்ம இடத்துல வந்துருக்குது. ஓகேங்களா? அதுக்கும் ப்ரூஃப் போட்டிருக்கேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது முக்கியமாக ரொம்ப முக்கியமானது, ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நீங்கள் தான் என்னோடய இன்வெஸ்டர், நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் உங்களுக்காக என்றைக்குமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். சாதாரண யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்குன்னா அது உங்களுடைய முழு சப்போர்ட்டும் தான். நீங்கள் கொடுக்குற 500 ரூபாயாக இருக்கட்டும், 1000 ரூபாயாக இருக்கட்டும், 3000 இருக்கட்டும், 4000 இருக்கட்டும், 5000 இருக்கட்டும், எல்லாமே ஃப்யூச்சரில் வரப்போகிற நம்ம பசங்களுக்கு இது ஒரு டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோன்றதுக்காக தான். ஓகேங்களா? இது ஒரு சர்வீஸ்க்காக தான். நம்பி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் செம்மையாக பண்ணுவோம். ஓகேங்களா? பை ஃப்ரம் டெக். ஆல் தி பெஸ்ட்.